பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கும்போது நாம் சேஃபாக தான் இருக்கோமா, இல்லை நம்ம சேஃபாக தான் இருக்கோம், இன்னும் எவ்வளோ சேஃபாக இருக்கலாம், எப்படி நம்ம சேஃப்டியை அதிகப்படுத்தலாம், இதே மாதிரி பல கேள்விகள் நம்ம மனசில், நம்முடைய சகோதர சகோதரிகள் மனசில், ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் மனசுலலாம் வந்திருக்கும். அப்படி நாம் சேஃப்டியாக இருக்கோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு சென்னையில் கடந்த 15 தினங்களில் இந்த மின்சார ரயில் அந்த நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்படி கொல்லப்பட்டதற்கு காரணம் சமுதாய சீர்கேடு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்புவீங்க, அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை எந்த அளவுக்கு நம்புவீங்க, அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சென்னை மீனம்பாக்கம் எம்ஜிஆர் பகுதியை சார்ந்தவர் ராஜி அப்படின்னு அழைக்கக்கூடிய ராஜேஸ்வரி. அங்கே இருக்கக்கூடிய புறநகர் ரயில்வே நிலையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சமோசா, பழங்கள் இது எல்லாமே விற்று வரக்கூடியவங்க தான் இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க. அவங்க வழக்கம் போலவே அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு இரவு ஒரு 8:30 மணி கரெக்டாக ஒரு புறநகர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்காங்க. அடுத்த ட்ரெயின் எப்போ வரும், அந்த ட்ரெயினில் நம்முடைய பண்டங்கள், நம்முடைய பழங்களை வாங்குறதுக்கு யார் யார் காத்துட்ருக்காங்க, இதுதான் ராஜேஸ்வரி மனதில் ஓடின ஓட்டம். அவங்க நிற்கிற இடம் சைதாப்பேட்டை ரயில் நிலையம். இந்த சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக ஒரு ட்ரெயின் 8:30 மணிக்கு வருது. எல்லாரும் க்ரௌடாக அங்கங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்கள பார்த்து ஒரு 4 பேர் வராங்க. 4 பேரில் ஒரு ஆள் ராஜேஸ்வரியை கத்தி எடுத்து வெட்டுறாங்க. பல இடங்களிலும் ராஜேஸ்வரிக்கு வெட்டுப்படுது. தான் ஏன் வெட்டப்படுறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி எதுவுமே ராஜேஸ்வரி மைண்டில் ஓடி இருக்காது. யாராவது அவங்கள காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிற அதே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்திருக்கும். இதை தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பெண். உடனடியாக கூச்சல் போடுறாங்க, சப்தம் கொடுக்குறாங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே வரல. அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் காலை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த நம்பருக்கு கூப்பிடாதம்மா, இன்னொரு நம்பருக்கு கூப்பிட்டு உடனடியாக என்ன செய், உன்னுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் அந்த பதட்டத்துலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிடைச்ச நம்பருக்கு டயல் பண்ணி பார்க்குறாங்க. யாரும் எடுக்கலை. ஒரு அஜாக்கிரதையா இல்லை நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃபா இது எல்லாம் இந்த ராஜேஸ்வரி வாழ்க்கையில் அந்த விதியில் விளையாண்டுருச்சுன்னு சொல்லலாம். 4 நபர்கள் எந்த ட்ரெயின் வந்து இறங்கிச்சோ அதே ட்ரெயின்லேயே ஏறி மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க. துடிக்க துடிக்க ராஜேஸ்வரி இறந்துடுறாங்க. இது நடந்தது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி, அதாவது ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி இரவு 8:30 மணிக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை 2, 2023 கோட்டூர்புரத்தை, சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரத்தை சார்ந்த இளம்பெண் பிரீத்தி, வயது வெறும் 22. அவங்களும் நார்மலாக இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே, ட்ரெயின் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு பெண். வேலைக்கு போயிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு நம்முடைய புறநகர் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 7 லட்சம் மனிதர்கள் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு நபர் இந்த பிரீத்தி. திடீர்னு கீழே இறங்கி வராங்க. கையில் ஃபோன் ஏதோ இருந்திருக்கு. அந்த ஃபோனை பிடுங்கி எடுக்கிறதுக்காக 2 நபர்கள் பிரீத்தியை தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோனை பிடுங்கிட்டு போகிறாங்க. அப்படி தள்ளிவிட்ட பிரீத்தி கீழே விழுந்து அவளுடைய தலையிலலாம் அடிபட்டு உயிருக்கு போராடுறாங்க. இங்கே களவு அப்படிங்கிற ஒரு சமூக அவலத்தை நம்ம பேசுகிறோமா, இல்லை கீழே விழுந்த பிரீத்தியை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த உயிர் துடிச்சிட்டே இருந்திருக்கு. யாருமே காப்பாற்றலை. கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. பிரீத்தி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. பிரீத்தினுடைய அப்பா, பிரீத்தினுடைய அண்ணன் 2 பேருமே ஒரு மீடியாலெலாம் பேசுகிறாங்க. இப்படி நிறைய துடிச்சிட்டு கிடந்தா யாருமே வந்து பார்க்கல. ஸோ இந்த அவலம் இப்போதும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் எங்கேயோ நடக்கிற சில பல பிரச்சனைகளுக்கு உயிரை கொடுக்குற மாதிரி என்ன செய்வோம், போராட்டம் நடத்துவோம், பேசுவோம், வாய்க்கிழிய நாங்கள் வந்தால் இதெல்லாம் செஞ்சிருவோன்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே சக மனிதர்கள் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை. சரி, இதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் அரசியல், அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறதுக்கு இங்கே இறந்தவர்கள் பெரிய ஜமீன் வீட்லேயோ இல்லை அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளோ கிடையாது. சாதாரண பிள்ளைகள். அவங்களுடைய வாழ்க்கை அவளோடி முடிஞ்சு போச்சு. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கோ, அதை பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி மீடியா லெவலில் பேச வைப்பதற்கோ அவங்க குடும்பம் சார்பாகவும் யாருக்கும் திறன் கிடையாது, சமூகத்துக்கும் அதற்கான நேரம் கிடையாது. பிரீத்தி இறந்தது ஒரு திருட்டு, அந்த திருட்டு சம்பவத்தின் போது நடந்த விபத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ராஜேஸ்வரி இறந்தது அதனுடைய காரணம் யார், எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டுமே இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக தனிப்படை அமைத்து ராஜேஸ்வரியை கொன்னது யார் அப்படிங்கிற அந்த தீவிர விசாரணையை மேற்கொள்கிறாங்க. ராஜேஸ்வரி ஒரு பழம், சமோசாலாம் விற்று அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவங்களாக இருந்தாலும்,
இவங்களுக்கு போட்டி இருந்திருக்குமா, தொழில் போட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட வேலை செஞ்சவங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள், இப்படின்னு சொல்லி விசாரணை வளையத்தில் எல்லாருமே சிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சோஷியல் பிரச்சனை அப்படிங்கிறத நான் பேச விரும்பலை. நம்முடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க. ராஜேஸ்வரிக்கு 4 கணவன்கள். அது வழியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிக்கிறாங்க. ராஜேஸ்வரியை இப்படி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க. தங்கையின் பெயர் நாகவள்ளி. இந்த நாகவள்ளி அப்படிங்கிற இந்த தங்கை ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி கல்யாணமான இந்த நாகவள்ளிக்கு இன்னொருத்தர் கூட பழக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. அவர் பேர் சக்திவேல். ஸோ இந்த நாகவள்ளி சக்திவேல் பழகிற பழக்கம் ராஜேஸ்வரிக்கு பிடிக்கலை. ஒரு கட்டத்தில் 2 பேருமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாகவள்ளியை பார்த்து, நீ அந்த சக்திவேல் அப்படிங்கிறவனுடைய அந்த பழக்கத்தை விடலைன்னா உன்னை நானே கொண்டு போடுறேன் அப்படிங்கிற ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. யார்? ராஜேஸ்வரி. நம்மளை கொண்டுருவாளோ, நம்ம செய்கிறது தப்பு தான் தெரிஞ்ச பிறகு நாகவள்ளி என்ன செய்கிறாங்க, நம்மளை அவள் கொல்றதை விட நாம் அவளை கொன்றக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் சக்திவேலை கூப்பிட்டு சக்திவேலனுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து 4 நபர்கள், ராஜேஸ்வரி இந்த நேரத்தில் இந்த பிளாட்ஃபார்மில் இருப்பா, அவளை நீ என்ன செஞ்சலாம், கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு கொன்னுட்டாங்க. ராஜேஸ்வரியினுடைய இறுதி ஊர்வலம், அதில் நிறைய தாரை தப்பட்டைகள் இல்லாட்டி நிறைய மியூசிக் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அதில் யாரோ ஒரு பெண் குத்தாட்டம் ஆடிட்டுருக்காங்க. உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் தெரியுது அது ராஜேஸ்வரியினுடைய தங்கை நாகவள்ளி. என்னப்பா அக்கா இறந்து கிடக்கிறா, இவா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த நடத்தை இல்லாட்டி அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கள்ளக்காதல், அதுலேயும் நாகவள்ளி மீது காவல்துறை அதிகாரிகளுக்கு டவுட் இருந்ததுனால விசாரிச்சிருக்காங்க. நாகவள்ளி உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டாள். இங்கே 4 புருஷன் 2 புருஷன் ஒரு கள்ளக்காதலன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் நார்மலாக நம்ம இப்போ கேட்டுட்டு வர்றதுனால சர்வசாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி கொலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் நம்முடைய சமுதாயம் எங்கே நிற்கிறது அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மனசில் நான் கேட்க விரும்புகிறேன். சரி, இதனால் பாதிப்படைஞ்ச பெண் யார்? ஒரு பெண் தூரமாக நின்று பார்த்து கூச்சல் போட்டு ஆம்புலன்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போலீஸ்க்கெலாம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோம்ல. நான் ட்ரெயினில் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி மனப்பிரவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல ரேகா அப்படிங்கிறவங்க, அவங்களும் இதே ராஜேஸ்வரி இருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுட்டெல்லாம் வித்துட்டு இருந்தவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மகனும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகனும் இருக்காங்க, யாராவது வந்து இப்படி கொண்டு போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சால் என்னையும் கொண்டு போட்டாங்கன்னு என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் வியாபாரத்துக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே பிரச்சனைகள் ஒரு நபர் உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிறது இல்லை, அதனால் 2 பெண்கள் இப்போ மறுபடியும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஒரு நபருடைய வியாபாரம் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிருக்கு, ஒரு குடும்பமே இல்லாமல் போயிருக்கு. சரி, இந்த இடத்துல குற்றங்களை எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக சிசிடிவி இருந்தது அப்படின்னா இந்த குற்றத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். சிசிடிவி கிடையாது. என்ன விக்கி சொல்கிற, முக்குக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராலாம் பொருத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சென்னையில் இந்த செய்திகள் வந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் கேமரா கிடையாதா சார்? கேமரா இல்லை. 2016 வருடம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி, யாரும் மறந்திருக்க மாட்டோம், நுங்கம்பாக்கம் சுவாதி, அந்த சுவாதி அப்படிங்கிற பெண் கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி, அதன் பிறகு அது ரொம்ப வைரலாக மாறுது. அதில் நிறைய ஜாதிய பல பிரச்சனைகள் இருந்ததுனால் அது இன்றைக்கும் பேசப்பட்டு வருது. அப்படிப்பட்ட நுங்கம்பாக்கம் சுவாதி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது எல்லாருக்குமே நம்முடைய நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் எப்பாவது இருட்டு நேரத்துலையாவது ஒரு காவலர் அப்படிங்கிறது, பெண் காவலரோ இல்லாட்டி ஆண் காவலரோ அங்கே ஏதாவது ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு பயம் வரும். எதுவுமே வேண்டாம், சிசிடிவி மட்டும் ஃபிட் பண்ணிடலான்னு பார்த்தா 2016 ஒரு கொலை, அதன் பிறகு பல கொலைகள், பல திருட்டு சம்பவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக சென்னையில் மட்டுமே 102 புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதில் 9 ரயில்வே ஸ்டேஷனில் தான் என்ன இருக்கான், சிசிடிவி அப்படிங்கிறது இருக்கான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம சரிப்படுத்தாமல் குற்றத்தை எப்படி தடுப்பது? ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் அதுக்கு பதில் எல்லா இடங்களிலும் கேமராவை சுற்றி போட்டுட்டிங்கன்னா அங்கே பல பிரச்சனைகள் குறையுமே அப்படின்னு கேட்டால் இதை தான் நாம் கேட்கணும். என்னுடைய சேஃப்டிக்கு கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க, வரி பணத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்களா?
அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிசிடிவி வைங்கப்பா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் 2 பேரும் சேர்ந்து தானே இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே சரிப்படுத்திட்டு இருக்கீங்க, இல்லாட்டி கண்காணிச்சிட்டு இருக்கீங்க. அங்கேயும் ஒரு தகராறு இருக்குது, அதை சென்ட்ரலே பார்க்கட்டும், அதை ஸ்டேட்டே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலும் ஸ்டேட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே காவல்துறை அப்படின்னு சொல்லும்போது, ரயில்வே காவல்துறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் என்ன தெரியும், ரயில்வேனான அது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே மத்திய அரசாங்கமும் பாதி காரணம் தான், மாநில அரசாங்கமும் பாதி காரணம் தான். கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஜிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஆர்பி அப்படிங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அடுத்ததா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 2 காவல் இருக்கே, இதில் யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நான் முதல்ல சொன்னேன் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜிஆர்பி. இந்த ஜிஆர்பி அப்படிங்கிறவங்க ரயில்வேல பயணிக்கக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அவங்களுடைய உயிருக்கும் யார் தான் பொறுப்பு, இந்த ஜிஆர்பி அப்படிங்கிறவங்க தான் பொறுப்பு. ஆனால் அதே நேரத்தில் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம்ல, அது ரயில் நிலையங்கள், ரயில்களில் பயணிக்கும் மக்களுடைய உடைமைக்கு என்னது, அவங்க தான் பொறுப்பு. ஸோ ஆர்பிஎஃப் அப்படிங்கிறவங்க ரயில் நிலையங்கள் மற்றும் அங்கே ரயிலில் ட்ராவல் பண்ணக்கூடிய அங்கே பயணிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய பொருட்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பை தவிர ஜிஆர்பி அப்படிங்கிறவங்க பொதுமக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அப்போ 2 பேர் மனசு வச்சாலும் என்ன செஞ்சுருக்கலாம், அங்கே ஒரு சிசிடிவியை போட்டிருக்கலாம். அந்த சிசிடிவி இருந்தது அப்படின்னா ராஜேஸ்வரி கொலையான போதே கொலையாளிகள் ஈஸியாக கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பார்கள். இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை 2 பேர் வெறும் செல்ஃபோனுக்காக மட்டும், ஒரு 7000 ரூபா இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனுக்காக ஒரு மனித உயிர் அங்கே பறி போனது அப்படின்னு சொல்கிற அந்த கயவர்களை அன்னைக்கே பிடிச்சிருந்திருக்கலாம். இல்லை இந்த சிசிடிவியை கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருந்திருந்து அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் போகுதுன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்கே ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரீத்தியை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பிழைக்க வச்சுருப்பாங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகளை நிறுத்த முடியாது, அங்கே சிசிடிவி வைக்க முடியாது. ஆனால் நாங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்னா எப்படி உறுதி செய்ய முடியும்? இவ்வளோ நாள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறத இங்கேருந்து நம்ம தொடங்க வேண்டாமா? சென்னையில் மட்டுமே 7 லட்சம் நபர்கள் நம்முடைய ரயில்வே ஸ்டேஷனை பயன்படுத்தி வராங்களே, அதில் எத்தனை பிட் பேக்கெட், எத்தனை விதமான பிரச்சனைகள், எவ்வளவு துரோகங்கள் இல்லாட்டி எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்படும். ஒரே ஒரு கேமரா இருந்திருந்தால் அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த செய்திக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இதை பற்றி விவாதம் வைக்கிறோமா? பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய அந்த பணம் எல்லாமே எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கோமா? என்னைக்கு இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம்? வைரலாக மாறணும், 4 பேர் இல்லாட்டி 100 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி வந்தால் கண்டிப்பாக அது வைரல். அந்த வைரலானது நம்ம நெஞ்ச அப்படியே போட்டு குடையும். ஆனால் இங்கே வைரல் ஆகலை, 2 பெண்களா செத்துட்டாங்க நார்மலாக யாரோ. ஆனால் அந்த பெண்களும் துடிச்சு தான் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கும் வலியும் வேதனையும் இருந்திருக்கும், அவங்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும். இவ்வளத்தையும் தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? மக்களுடைய பாதுகாப்புக்கு மக்கள் தான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். அந்த கேள்வி நான் உங்கள் மனசில் விதைச்சிட்டேன். எப்போ சிசிடிவியை ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக வைப்பீங்க அப்படிங்கிறது தான். உடனே வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அறிக்கை மட்டும் போதாது, அது உடனடியாக செய்வதற்கான அந்த வாய்ப்புகளையும் நிச்சயமாக அதை செய்வதற்கான அரசு ஆணையையும் பிறப்பிக்கும் அளவுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய கேள்விகளையும் நம்முடைய கோரிக்கைகளும் கேட்கலாம். அவ்வளோதான். இதுவும் ஒரு சின்ன புரட்சி தான். இந்த புரட்சி நம்ம சேஃப்டிக்காக. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.